தமிழக வெற்றி கழகத்தின் உத்தேச வேட்பாளர் பட்டியல் 2026 தேர்தலுக்கானது. இந்த தொகுதியில் இவர்கள் நிற்க அதிக வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிற நபர்கள் இந்த நாளில் கொண்டு வந்திருக்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதி. ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இவங்க கிளம்புறங்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா கருதப்படுகிறது. எம் பாலாஜி அவர்கள், அவங்க பேர் எம் பாலாஜி அவர்கள் வேட்பாளராக கிளம்புறங்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா கருதப்படுகிற ஒரு தொகுதியாக இருக்குது. தமிழக வெற்றி கழகத்தின் உத்தேச வேட்பாளர் பட்டியலில் இவங்க இடம்பெற்றிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க இருப்பது குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி. குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியில் விஜயலட்சுமி அவர்கள் வேட்பாளராக கிளம்புறாங்க. அதிக வாய்ப்பு இருக்கிறதா கருதப்படுகிற ஒரு தொகுதியாக இருக்குது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக உத்தேச வேட்பாளர் பட்டியலில் இவங்களும் இடம்பெற்றிருக்காங்க. குமாரபாளையத்தில் அந்த சட்டமன்ற தொகுதியில் விஜயலட்சுமி அவர்கள் போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்கிறதா கருதப்படுகிற ஒரு தொகுதியாக இருக்கிறது. அடுத்தது நம்ம பார்க்க இருப்பது பெருந்துறை சட்டமன்ற தொகுதி. பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில் எம் வெங்கடேஷ் அவர்கள் போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்கிறதா கருதப்படுகிறது. பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக உத்தேச வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்காங்க. எம் வெங்கடேஷ் அவர்கள் இவங்களும் அங்கே செல்வாக்கு உள்ளவங்களாக இருக்கிறதுனால பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளரான டிவிகே கட்சியிலிருந்து நிப்பாட்ட அதிக வாய்ப்பு இருக்கிறதா கருதப்படுகிறது. அடுத்தது நம்ம பார்க்க இருப்பது பண்ருட்டி சட்டமன்ற தொகுதி. பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் ஆர் ராஜ்குமார் அவர்கள் வேட்பாளராக கிளம்புறங்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா கருதப்படுகிற ஒரு தொகுதியாக இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் உத்தேச வேட்பாளர் பட்டியலில் இவங்களும் இடம்பெற்றிருக்காங்க. பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் ஆர் ராஜ்குமார் அவர்கள் இடம்பெற்றிருக்காங்க. அவங்க வேட்பாளராக கிளம்புறங்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா ஒரு இந்த தொகுதியும் காணப்படுகிறதுனால திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி பார்க்குறோம். திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் உத்தேச வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்காங்க ராஜசேகர் அவர்கள் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியில் இடம்பெற்றிருக்காங்க. இவங்க வேட்பாளராக கிளம்புறாங்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா கருதப்படுகிற ஒரு தொகுதியாக காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது காரைக்குடி சட்டமன்ற தொகுதி. காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் டாக்டர் டி.கே. பிரபு அவர்கள் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா காணப்படுகிறது. வேட்பாளர் களமிறங்க வாய்ப்பு இருக்கிறது அதிகமாக காணப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் உத்தேச வேட்பாளர் பட்டியலில் இவங்களும் இடம்பெற்றிருக்காங்க. காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் டாக்டர் டி.கே. பிரபு அவர்கள் டிவிகே கட்சியிலிருந்து நிப்பாட்டதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதா ஒரு உத்தேச வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்காங்க இவங்களும். அடுத்ததாக நான் பார்க்க இருப்பது புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி. புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் ஜே பர்வேஸ் அவர்கள் வேட்பாளராக களமிறங்க வாய்ப்பு இருக்கிறதா காணப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தில் உத்தேச வேட்பாளர் பட்டியலில் இவங்களும் இடம்பெற்றிருக்காங்க. புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் ஜே பர்வேஸ் அவர்கள் வேட்பாளராக களமிறங்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா கருதப்படுகிற ஒரு தொகுதியாக காணப்படுகிறது. அடுத்தது நாம் பார்க்கிறது கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி. கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் வி சம்பத்குமார் அவர்கள் வேட்பாளராக களமிறங்க வாய்ப்பு இருக்கிறது அதிகமாக காணப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் உத்தேச வேட்பாளர் பட்டியலில் இவங்களும் இடம்பெற்றிருக்காங்க. வி சம்பத்குமார் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் இவங்களும் வேட்பாளராக களமிறங்க அதிக வாய்ப்பு இருக்கிற ஒரு தொகுதியாக காணப்படுகிறது. அடுத்தல பார்க்கோம்னா திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியில் ஆர் பரணி பாலாஜி அவர்கள் வேட்பாளராக களமிறங்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா காணப்படுகிற ஒரு தொகுதியாக இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் உத்தேச வேட்பாளர் பட்டியலில் இவங்களும் இடம்பெற்றிருக்காங்க. திருக்கோவிலூர் என்ற சட்டமன்ற தொகுதியில் ஆர் பரணி பாலாஜி அவர்கள் போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்கிறதா கருதப்படுகிற ஒரு தொகுதியாக இருக்கிறது. அடுத்தது நம்ம பார்க்க இருப்பது அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதி. அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஜி பாலமுருகன் அவர்கள் வேட்பாளராக களமிறங்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா காணப்படுகிற ஒரு தொகுதியாக இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் உத்தேச வேட்பாளர் பட்டியலில் இவங்களும் இடம்பெற்றிருக்காங்க. அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஜி பாலமுருகன் அவர்கள் களமிறங்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா கருதப்படுகிற ஒரு தொகுதியாக இருக்கிறது. அடுத்தது பார்க்க இருப்பது சொலிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி. சொலிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் ஈசிஆர் பி சரவணன் அவர்கள் வேட்பாளராக களமிறங்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா கருதப்படுகிற ஒரு தொகுதியாக இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் உத்தேச வேட்பாளர் பட்டியலில் இவங்களும் இடம்பெற்றிருக்காங்க. சொலிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் இவங்க ஈசிஆர் பி சரவணன் அவர்கள் வேட்பாளராக களமிறங்க அதிக வாய்ப்பு இருக்கிறது டிவிகே கட்சியின் சார்பாக. அடுத்தது நம்ம பார்க்க இருப்பது தருமபுரி சட்டமன்ற தொகுதி. தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் சிவன் அவர்கள் வேட்பாளராக களமிறங்க
களமிறங்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா காணப்படுகிற ஒரு தொகுதியாக இருக்குது. தமிழக வெற்றி கழகத்தின் உத்தேச வேட்பாளர் பட்டியலில் இவங்களும் இடம் பெற்றிருக்காங்க. தமிழக தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் சிவன் அவர்கள் வேட்பாளர் களமிறங்க அதிக வாய்ப்பு இருக்கிற ஒரு தொகுதியாக காணப்படுகிறது. அடுத்து நான் பார்க்க இருப்பது வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி. வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் SKM குமார் அவர்கள் வேட்பாளர் களமிறங்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா காணப்படுகிற ஒரு தொகுதி. தமிழக வெற்றி கழகத்தின் உத்தேச வேட்பாளர் பட்டியலில் இவங்களும் இடம் பெற்றிருக்காங்க. வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் SKM குமார் அவர்கள் வேட்பாளரை களமிறங்க அதிக வாய்ப்பு இருக்கிற ஒரு தொகுதியாக காணப்படுகிறது.